மற்றவங்களுக்கு நல்லது நினச்சா நமக்கு நல்லது நடக்கும், மற்றவங்களுக்கு கெட்டது நினச்சா நமக்கு கெடுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சம்மந்தமாக எனக்கு கொஞ்சம் விளக்கத்தை சொல்லுங்கள். உன்னை எல்லா பேருமே விரும்பணும் நீ விரும்புவியா? எல்லா பேருமே உன்னை வெறுக்கணும் நீ விரும்புவியா? உன்னை பற்றி எல்லா பேருமே நல்லது பேசணும் நீ விரும்புவியா? இல்லைனா மற்றவங்க உன்னை பற்றி தப்பாக பேசுகிறத நீ விரும்புவியா? நீ ஒரு தப்பு செஞ்சுட்டா உன்னை மற்றவங்க மன்னிச்சிடணும், இதை நீ விரும்புவியா? இல்லைனா தப்பை சொல்லி சொல்லி உன்னை பின் பண்ணிகிட்டே இருக்கணும், இதை நீ பிரியப்படுவியா? அப்ரிஷியேட் பண்ணி பேசணும், அதை நீ விரும்புவியா? இல்லை உன்னை மட்டம் தட்டுறதை நீ விரும்புவியா? சொல்லு, இதை தான் நீ விரும்புவ. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீ விரும்புவ, செகண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீ வெறுப்ப. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தியா, எனக்கு நல்லது நடக்கணும், எல்லா பேர் நல்லது பேசணும், அப்ரிஷியேட் பண்ணணும், இதை நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் போது நம்ம பிஏ தான் கொடுக்குறோம். நல்லது என்னது? மற்றவங்களை பற்றி நல்லது பேசுகிறது, நல்லது அவங்கள பற்றி நினைக்கிறது, நல்ல விதமாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதை நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து ஆசைப்படுறோம். ஆனால் கொடுக்கும்போது அவங்கள தாழ்த்துறது, அவங்கள மட்டம் தட்டுறது, குறை பேசுறது, அவங்களுடைய சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குறது, அவங்க செஞ்ச தப்பே இல்லாமல் பின் பண்ணி காட்டிகிட்டே இருக்கிறது, இது நம்ம பண்ணுறோம். ஆனால் வாங்குகிற நேரம் வந்தால் ஆப்ஷன் ஏயை நம்ம கேட்குறோம். இந்த உலகம் எப்படின்னா, எதை நீ கொடுக்குறியோ அதான் உனக்கு கிடைக்கும். ஏதோ மறைமுகமாக உனக்கு கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. சில வார்த்தைகளை சொல்கிறேன், என் கூட சேர்ந்து அந்த வார்த்தை நீனும் சொல்லு. அந்த வார்த்தையை சொல்லும்போது முழு உணர்வும் உனக்கு உன்னுடைய ஹார்ட் பீட்டில் இருக்கணும். ஹார்ட் பீட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எனர்ஜியும் நீ ஃபீல் பண்ணுறியா? கண்ணை மூடிக்கும். கண்ணை மூடிட்டு இந்த உலகத்தில் சொல்லு, இந்த உலகத்தில் எல்லா பேருமே சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லா பேருடைய ஃபேஸ்லேயும் ஸ்மைல் இருக்கணும், எனக்கு யாருமே எதிரி கிடையாது, எல்லா பேருமே நண்பர்கள், எல்லா பேருமே சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ நான் அடுத்த ஒன்று சொல்ல போகிறேன், கவனி. இந்த உலகத்தில் எல்லா பேருமே நாசமாக போயிடணும், யாருக்குமே நிம்மதியே இருக்கக்கூடாது, எல்லா பேருமே வெறுப்புலேயே இருக்கணும், எல்லா பேருமே கோவத்திலே இருக்கணும், யாருக்குமே நல்லதே நடக்கக்கூடாது, யாருக்குமே நல்லதே நடக்கக்கூடாது. ரெண்டுலேயுமே ஃபீல் பண்ணியா? என்ன ஃபீல் பண்ண? ஃபஸ்ட் இது சொல்லும்போது, பாசிட்டிவாக சொல்லும்போது உனக்கு ஹார்ட் பீட் அப்படியே காமாக இருந்துச்சு. அதே நீ எல்லா பேர் நாசமாக போகட்டும், எல்லா பேர் மோசமானவங்க சொல்லும்போது உன்னுடைய ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை பற்றி நம்ம நல்லது பேசும்போது, நல்லது நினைக்கும் போது நல்லது நடக்கும். அது எப்போ அப்புறமாலாம் நடக்காது, இப்போ இமீடியட்லி நடக்கும். இமீடியட்லி உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே வரும், இமீடியட்லி உனக்கு நெகட்டிவ் எனர்ஜி வெளியே வரும். இதுக்கு பேர் தான் எதை செய்கிறோமோ அதான் நம்ம பெற்றுக்கொள்கிறதுன்னு அர்த்தம். மற்றவங்களை பற்றி நல்லது என்ன, நமக்குள்ள நல்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதே நம்ம மற்றவங்களை பற்றி கெட்டதாக நினைக்கும் போது கெட்ட எனர்ஜி வெளியே வரும். சரி, நல்ல எனர்ஜி கெட்ட எனர்ஜி இது வரும்போது என்ன நடக்கும்னா, இதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒருத்தருடைய மனசில் எப்போவுமே நெகட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குன்னா கொஞ்சம் நல்லா அவன் அழிஞ்சு போயிடுவான். ஒருத்தருடைய மனசில் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஓடிக்கிட்டே இருக்குது, அப்போ பாசிட்டிவான மனுஷனாக மாறிடுவான். தோல்வியில் கூட சந்தர்ப்பத்தை தேர்வு செஞ்சிருவான். ஆனால் ஒருத்தன் நெகட்டிவாகவே இருந்துகிட்டே இருக்கானா, அவன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்தாலும் கூட அதிலிருந்து எப்படியாவது ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை எடுத்துகிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தானே நாசமாக்கிடுவான். இதுக்கு பேர் தான் செல்ஃப் சபோட்டேஜ்னு சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலாக. தன்னை தானே காயப்படுத்துறது. இந்த உலகத்தில் 99% மக்கள் இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம மற்றவங்களை பற்றி தப்பாக பேசினா நமக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு வருது, அதனால தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. காசிப்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுமோ அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். இது ஞாபகம் வச்சுக்கோ. நீ நினச்சிட்டு இருக்கேன், நான் புறம் பேசுகிறேன், நான் இவங்களை பற்றி பேசுகிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க கேட்கவா போகிறாங்க, எனக்கு ஏதாவது தப்பாக நடக்கவா போகுது, நான் அவங்களுக்கு தப்பாக பண்ணுறேன், நான் பேச தானே சரின்னு நினச்சிட்டு இருக்கேன். கிடையாது. இங்கிலீஷில் வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்னா என்னது? ஸ்பெல் மீன்ஸ் மந்திரம். நம்ம பேசக்கூடிய வார்த்தை மந்திர சொல். இது இந்த மந்திரம் நல்ல மந்திரமாக இருந்தால் உன்னுடைய எனர்ஜி நல்லதாக மாறும்.
இந்த மந்திரம் தப்பானதாக இருந்தால் உன்னோட எனர்ஜி நெகட்டிவாக மாறும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் கம்பவுண்டிங் ஆகி கடைசியில் நீயே அழிஞ்சிருவேன், நீயே உன்னை நெகட்டிவாக மாற்றிடுவேன். இப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? செல்ஃப் டாக் நம்ம பண்ணும்போது இல்லை மற்றவங்கள்ட்ட நம்ம பேசும்போது நம்ம நல்ல விதமாக மட்டும்தான் பேசணும். அவன் கெட்டவனாக இருந்தாலும் நல்ல விதமாக பேசணுமா? ஆமாம், நல்ல விதமாக தான் பேசணும். கெட்டவனாக இருந்தால் எப்படி நல்ல விதமாக பேசுறது? அப்படி இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத. அவனை பற்றி நல்ல விதமாக பேசினா, அவன் கெட்டவனாக இருந்து நீ அதை பேசினா வச்சுக்கோ, அப்போ அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத. கெட்டவனை பற்றி கெட்டதாக பேசினாலும் எந்த ஒரு பாதிப்பு வராது. அப்போ கெட்டவனை பற்றி பேசாமல் நல்லது பேசுகிற, அதில் உனக்காவது புண்ணியம் நடக்க போகுது. ஆனால் நீ கெட்டவனை பற்றி கெட்டதாக பேசினா வச்சுக்கோ, அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் உன்னுடைய மனசு உடைஞ்சிப்போம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்முடைய எதிரிக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனை என்ன தெரியுமா? நம்முடைய எதிரிக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனை நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி. யாரையாவது நீ உன் எதிரியாக நினைக்கிற வச்சுக்கோ, முதல்ல அவனை எதிரியாக நினைக்காத. நினச்சிட்டு அந்த எதிரி என்ற அந்த வார்த்தை அகராதியிலிருந்து எடுத்துரு. இப்போ என்ன ஆகும்? நீ அவனை எதிரியாக நினைக்கலையா, இப்போ அவன் முன்னாடி சந்தோஷமாக உண்மையாகவே சிரிக்க ஆரம்பிப்பேன். சில பேர் ஃபேக்காக சிரிப்பாங்க, வெறுப்பேற்றுறதுக்கு, கடுப்பேற்றுறதுக்கு ஃபேக் ஸ்மைல் ஃபேஸில் கொண்டு வரும். அப்படி கிடையாது, அவன் எதிரியே கிடையாது நினச்சிரு. அப்படி நினச்சிட்டியா, உன் மனசை பக்குவப்படுத்திட்டியா, இப்போ நீ சந்தோஷமாயிரு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யாரை நீ இப்போ எதிரி நினச்சிட்டு இருக்கியோ அவனுக்கு பாதிப்பு தானாக உண்டாகும். ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? உனக்கு கெடுதி உண்டாக்குறத நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நீ என்ன பண்ணுற? அவன் நல்லா இருக்கிற வகையில் நீ நடக்கிற. அப்போ அவனுடைய பிலீஃப் இருக்க, அது கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அவனுடைய அந்த பில்டிங் இருக்க, வெறுப்பால் உண்டாகின அந்த பில்டிங் அது உடைய ஆரம்பிக்கும். அது உடைய ஆரம்பிச்சிச்சுன்னா அவனுடைய மனசு உடைய ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உன் எதிரியும் புரிஞ்சுப்பான், மற்றவங்களை வெறுக்கிறது நம்மை வெறுக்கிற மாதிரின்னு. இவ்வளோதான் விஷயம். மற்றவங்களுக்கு நல்லதை நினச்சா நமக்கு நல்லது நடக்கும்னா அது இமீடியட்லி நடக்கும், அது உடனே நடக்கும். மற்றவங்களுக்கு நீ தப்பாக நினச்சனா உனக்கு தப்பு நடக்கும், அது இமீடியட்லி நடக்கும். அதனால் எல்லா பேரை பற்றியும் நல்லது நினை. உனக்கு யாருமே எதிரி கிடையாது. உன்னுடைய எதிரியாக நீ யாரை நினைக்கிறியோ அவனை பற்றி நல்லது நினை, அவ்வளோதான்.